தமிழ்நாட்டுக்கு பகுத்தறிவு இன்னும் போதவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அண்மையில் ஒரு ஊடகத்தில் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு நான் முன்மொழிகிறேன். தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் அந்த தமிழ்நாடு என்ற ஒப்பற்ற ஒற்றை சொல்லுக்கு பொருத்தமே இல்லாமல் எண்ணிலடங்காத தமிழர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் பகுத்தறிவின்மை. பெரியோர்கள், நம்முடைய முன்னோர்கள், பெரியார் முதல் அண்ணா வரை, மு.க. கருணாநிதி அவர்கள் வரை, தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் வரை, இன்னும் எண்ணற்ற தலைவர்களாக இருந்து ஆட்சி செய்த அற்புதமான ஓரிடம் தமிழ்நாடு. ஆனால் இன்னும் கூட தமிழ்நாடு நடிகர்கள் பின்னாடியும், மத தலைவர்களுடைய பின்னாடியும், சடங்கு சம்பிரதாயங்கள் பின்னாடியும், பிறகு மூட நம்பிக்கைகள் பின்னாடியும், சாதி சடங்கு சம்பிரதாயம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிலையும் மக்கள் ஊறி திளைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இன்னும் அந்த மூட நம்பிக்கை மறையலை, பகுத்தறிவு முழுமையாகவும் வளரல. ஏன் அந்த காலத்தில் இருந்த பகுத்தறிவு இன்றைக்கு பகுத்தறிவே கிடையாதுங்க. நம்ம மக்கள் நம்பிக்கையற்ற தன்மையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எவன் பின்னாடியோ போயிட்டுருக்கிறாங்க. திரையில் வந்து நடிச்சுட்டு போன ஒரு நடிகனை பார்த்து இவன் தான் நாடறிந்த, ஊரறிந்த, உலகம் அறிந்த, நாடாளுகின்ற ஒரு தலைவன் மக்கள் சொல்லி பிதற்றுகிற ஒரு நிலையை இன்னும் நாம் தமிழ்நாட்டில் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து மிகவும் மனம் நெருடுகிறது, உதைக்கிறது, வலிக்கிறது. தமிழர்களே, நீங்கள் தமிழர்கள் என்கின்ற ஒரு ஒப்பற்ற ஒற்றை சொல்லில் நீங்கள் உடன்பட்டு கிடந்தால் நிச்சயமாக அந்த பகுத்தறிவு எண்ணம் உங்களிடத்தில் ஊறி இருக்கும். அப்பொழுது நீங்கள் நடிகர்கள் பின்பும், சாதி தலைவர்கள் பின்பும், மத வெறியர்கள் பின்பும், சாதி சடங்கு என்கின்ற நிலைப்பாட்டில் மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் பின்னாடியும் நீங்கள் போக மாட்டீங்க. பகுத்தறிவா அல்லது மத அறிவா? பகுத்தறிவா திராவிட சொல்லா? பகுத்தறிவா தமிழ் இனமா? பகுத்தறிவா தமிழ் அறிவா? பகுத்தறிவா தமிழ் அடையாளமா? எது உங்களுக்கு தேவை என்பதை வர இருக்கக்கூடிய தேர்தலில் மட்டுமல்ல, எல்லா நாட்களிலுமே நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு மத தலைவர்களையும் சாதி தலைவர்களையும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்ல வேண்டியிருக்கு. திரையில் கை அசைத்து வாய் அசைத்து நடித்து கொண்டிருக்கக்கூடிய நடிகர்களை முன்னால் நீங்கள் வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த நடிகர்கள் என்ன உங்களுக்கு செய்ய போகிறாங்கங்கிறத கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்க்க மாட்டீங்களே? பாலை ஊற்றுறீங்க, அந்த திரைக்கு, அந்த படத்துக்கு, அந்த பதாதைக்கு நெய்யை ஊற்றுறீங்க, காசல்லியை போடுறீங்க, மாலையை போடுறீங்க, பூவெல்லாம் போடுறீங்க. என்னங்க ஒரு நடிகன் எப்படிங்க உங்களுக்கு தலைவனாக இருக்க முடியும்? திரையில் கோடிக்கணக்காக சம்பாதிக்கக்கூடிய நடிகைகள் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாடல்களாக, உங்களுடைய மாதிரிகளாக, உங்களுடைய வழிகாட்டிகளாக நீங்கள் பின்னாடி போயிட்டுருக்கிறீங்களே, இது நியாயமா? கொஞ்சமாவது பகுத்தறிவோட சிந்திக்க நீங்கள் தவறி விட்டீர்களே. விழித்தெழுங்கள். வர இருக்கக்கூடிய தேர்தல் பகுத்தறிவுக்கும் மூட நம்பிக்கைக்கும் திரை வெறித்தனத்திற்கும் மத வெறித்தனத்திற்கும் இடையேயான போட்டித்தான் என்பதை உணர்ந்து பகுத்தறிவோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தமிழ் இனம் என்றுமே தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு இனமாக வாழட்டும். நன்றி.